அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேடு, அலுவலக முகவரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வண்ணங்களை கொண்ட வேட்டிகள் இவற்றை அணிவது உள்ளிட்ட அனைத்திற்கும் தடை கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் திரு பன்னீர்செல்வம் வகைராக்கள் அவ்வாறு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது வழக்கு. இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் தற்போது அவர்கள் அதிமுக பெயரையோ, கொடியையோ, சின்னத்தையோ, அலுவலக முகவரியோ, லெட்டர் பேடையோ பயன்படுத்துவதற்கு இனி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு நிரந்தர தடையை விதித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அதிமுக என்பது எடப்பாடியார் தலைமையில் இயங்குது. இவ்வாறு 3 சுற்று வழக்குகள் அதிமுகவுடைய பொதுக்குழு எடுத்த முடிவு தான். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிறது எடப்பாடியார். தேர்தல் நடத்தப்பட்டு அதிமுக பைலா படி தேர்தல் நடத்தப்பட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதிய நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். ஏற்கனவே சிறப்பு தீர்மானம் மூலமாக 11/7/2022 திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை நீக்கியிருந்தோம். அந்த தீர்மானங்களும் செல்லும்னு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாம் ஒரு 3 ரவுண்ட்ல இந்த வழக்குகள் எல்லாம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஏற்கனவே பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு, ஒரு சுற்று வழக்கு, அது உச்சநீதிமன்றம் வரை தோத்துட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாதுன்னு ஒரு வழக்கு, அதுக்கு தனி நீதிபதி கூட்டியது செல்லும்னு சொன்னாரு, டிவிஷன் பெஞ்ச் செல்லும்னு சொல்லிச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றம் செல்லும்னு சொல்லிச்சு. அதற்கு பிறகு பொதுக்குழுடைய தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு ஒரு புதிய வழக்கு போட்டாங்க. அதுவும் தனி நீதிபதி பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட். ஆக உச்சநீதிமன்றம் வரை சென்ற பிறகு தேர்தல் ஆணையம் அதை அப்டேட் பண்ணிடுச்சு. பொதுக்குழு, அதாவது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும்னு அறிவிச்ச உடனே பொதுக்குழு தீர்மானங்களை அப்டேட் பண்ணிச்சு. இதன் மூலமாக அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குதுன்னு. இந்த சூழ்நிலையில அதிமுகவுடைய கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பெயரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல. அதற்கு சட்ட ரீதியாக ஒரு தடையை விதிக்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லாம் புகார் கொடுத்தோம். அப்ப நீதிமன்றத்தில் ஒரு தடையாணை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். நீதிமன்றத்துக்கு நாங்க அணுகிறோம். எல்லாமே நாங்க சட்ட போராட்டத்தின் மூலமா தான் பெற்று வருகிறோம். எந்த விஷயத்திலையும் நாங்க சட்ட ரீதியாக தான் அணுகியிருக்கோம். அவ்வாறு போடப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்தது, விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில தான் இருக்கு. அதை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்து தன்னுடைய வெப்சைட்ல போட்டாச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பின்னும் கர்நாடக இடைத்தேர்தலில் இரட்டை இலட்சம் அதிமுகவுக்கு கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். இதற்கு பின்பும் நாங்க தான் அதிமுக கொடியை நாங்க பயன்படுத்துவோம், வேஷ்டியை நாங்க தான் கட்டுவோம், அந்த லெட்டர் பேட் தான் பயன்படுத்துவோம், நான் ஒருங்கிணைப்பாளருங்க பெயரை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றது சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்க தொடர்ந்த வழக்கு ஒரு இடைக்கால தடையாக அவருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனை தாண்டியும் ஒரு சிலர் அதை பயன்படுத்தி வந்தாங்க. பல்வேறு வழக்குகளை நாங்க பல்வேறு காவல் நிலையங்களில் நாங்க புகார் கொடுத்திருந்தோம். அதை எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து திருப்பி இறுதி விசாரணையின் போது தெரிவித்தோம். இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இனிமேல் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவினுடைய கொடியையோ, சின்னத்தையோ, பெயரையோ, அதோடைய லெட்டர் பேடையோ, அலுவலக முகவரியோ, ஏன் ஈவன் வேட்டியில் இருக்கிற அதிமுக பார்டர் வேட்டியில் இருந்தா கூட அதை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் யாருக்கு எதிராக அளித்திருக்கிறன்னா ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அந்த அவங்க வகைரா அவங்களுக்கு நீக்கப்பட்டார். தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி A ஃபார்ம்ல B ஃபார்ம்ல கையெழுத்து போடணும், சின்னத்தை பயன்படுத்த அனுமதி. இல்ல, அதாவது 2 விஷயம். ஒரு கட்சிங்கிறது எடப்பாடியார்கிட்ட இருக்கு. கட்சியுடைய பைலால பேராகிராஃப் 4வது இது கட்சியுடைய கொடி, சின்னத்தை பத்தி அதுல தான் இருக்கு. கொடிங்கிறது 4வதுல வருது. சின்னம் அதிமுகங்கிறதுக்கு அதிமுக என்ன? அதிமுக எடப்பாடியாருக்கு சொந்தமானது, அவர் தலைமையில தான் இயங்கும், அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொன்ன பிறகு ஒரு கட்சியுடைய பெயர், கொடி, சின்னம், அலுவலகம், லெட்டர் பேடு, தலைமை அலுவலக முகவரி எல்லாமே அதிமுக சொந்தமானது தானே. அதை வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இருந்தாலும் சிம்பிள் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய பவர். அவங்க எப்படி அலாட் பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிற போது உச்சநீதிமன்றம் கேட்டது, ஏன் இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க என்று கேட்டபோது நிலுவையில் இருந்த வழக்குகளை சுட்டி காட்டினாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியை சொன்னாரு, எந்த நீதிமன்றத்திலும் தடை இல்லையேன்னு சொன்னார். உடனே தான் அப்டேட் பண்ணாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் முழுமையா உத்தரவு பெற்ற பின்புதான் அதை அப்டேட் பண்ணி அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு அதன் பின்பு ஏற்கனவே
கர்நாடகா தேர்தலில் இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சாங்க. அந்த சின்னத்தை தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தானும் கையொப்பமிட உரிமை உள்ளவன் என்று காந்தி நகரிலும் புலிகேசி நகரிலும் வேட்பாளர் நிறுத்தினாங்க. குறிப்பா காந்தி நகரில் அவர் நிறுத்தின குமாருங்கிற வேட்பாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கொண்டு தாக்கல் செய்து அது ஃப்ராடு, அது தவறானது, மோசடியான ஒரு ஆவணம் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் எனக்கு அதை தரங்கிறது ஒரு சட்டத்தடி அது ஏற்கத்தக்கதல்ல. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதிமுக உடைய கொடி சின்னம் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. இனி அதை பண்ணா அதற்கு பிறகு அதை பத்தி பேசுவதே, அதை நல்லிஃபை பண்றது மாதிரி பேசுறது ஒரு உண்மையில கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.